ஸ்டாலின் திரும்பி பார்த்தா, என்ன யாரையுமே காணோம். சல்லி சல்லியாய் உடைந்த திமுக கூட்டணி. திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகிறதா மதிமுக பொதுக்குழு கூட்டத்துல அதிகாரப்பூர்வமா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது மூலமா சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னாடி திமுக கூட்டணியில இருந்து வெளியேறக்கூடிய கட்சிகளோட பட்டியல்ல மதிமுகவும் இணைஞ்சிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி 26 கட்சிகள் அப்புறம் சாதி சமூக அமைப்புகள் திமுக கூட்டணியில இருந்த நிலையில இப்போ அந்த எண்ணிக்கை வெகுவா குறைஞ்சிருக்கு. சென்னையோட எழும்பூர்ல இருக்கக்கூடிய மதிமுக தலைமை அலுவலகமான தாயகம் வளாகத்துல கட்சியோட உயர்நிலை குழு அப்புறம் பொதுக்குழு கூட்டங்கள் நடந்துச்சு. அவை தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனன் தலைமையில நடந்துச்சு. இந்த கூட்டங்கள்ல பொதுச் செயலாளர் வைகோ, பொருளாளர் செந்தில தீபன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதே நேரத்துல கட்சியோட பொதுக்குழு அப்புறம் உயர்நிலை குழு கூட்டங்கள்ல நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ பங்கெடுத்துக்கல. இந்த கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானமா திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகிறதா அறிவிக்கப்பட்டுச்சு. வரப்போற அரசியல் சூழல் அப்புறம் கட்சியோட எதிர்கால செயல் திட்டங்களை கருத்துல கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதா கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்குது. மதிமுகவோட இந்த முக்கிய கூட்டத்துல எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தது கட்சியோட நாடாளுமன்ற உறுப்பினரான துரை வைகோ பங்கேற்காதது. உயர்நிலை குழு அப்புறம் பொதுக்குழு இந்த மாதிரியான 2 கூட்டங்கள்லயும் அவர் கலந்துக்கவே இல்ல. கட்சி தலைமைக்கும் துரை வைகோவுக்கும் இடையில நீண்ட நாட்களா கருத்து வேறுபாடு இருந்துட்டு வர்றதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில அதனாலதான் அவர் இந்த கூட்டங்களை புறக்கணிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. மதிமுகவோட 2 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல சீர்காழி தொகுதி உறுப்பினர் செந்தில் செல்வன் ஏற்கனவே கட்சியிலிருந்து விலகிறதா அறிவிச்சாரு. இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரான கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன் கட்சியோட முக்கிய கூட்டத்துல பங்கெடுத்துக்கல. இதுவும் கட்சிக்குள்ள நிலவக்கூடிய உட்கட்சி குழப்பத்தை வெளிப்படுத்துறதா அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி திமுக தலைமையிலான கூட்டணியில அரசியல் கட்சிகள், சாதி அப்புறம் சமூக அமைப்புகள் அப்படின்னு மொத்தமா 26 அமைப்புகள் இடம்பெற்றிருந்தது. ஆனா தேர்தலுக்கு பின்னாடி அந்த கூட்டணி படிப்படியா சுருங்கிட்டு வருது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் மாதிரியான முக்கிய கட்சிகள் கூட்டணியில இருந்து விலகி இருக்கு. இப்போ மதிமுகவும் வெளியேறி இருக்கிறதால திமுக கூட்டணி மேலும் பலவீனம் அடைஞ்சிருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க.